ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான இன்ஸ்டாகிராம் 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய அந்த இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜோட சைஸை 2 விதமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட சைஸை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டேட்டா இருக்கிற 4:5 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போது உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆயிரும். உங்களோட இமேஜ் ரொம்பவே டாப்பில் போயிருக்கலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அப்படி உங்களோட இமேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் சரியாக அதாவது தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் போதும். இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணக்கப்புறம் உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணணும். மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது நம்ம ஒரு இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுமோ சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 4:5 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன் 4:5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9:16 இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். சேம் மெத்தட் தான் அதுக்கும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் சென்டர் செட் பண்ணிவிட்டு பேக் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு அதாவது டெலீட் பண்ணிட்டு இப்போ உங்களோட அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. 9:16 பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மெத்தடில் உங்களோட இமேஜை 2 விதமாக நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி விட்டு பாருங்கள். நான் ஒரு ஆடியோ கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோ உங்களுக்கு பிடிக்கலாட்டி இந்த ஆடியோ கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி டைவர்ஸ் பண்ண விரும்பலை. நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்துருக்க ஆடியோ டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எஃபெக்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அப்படி உங்களோட ஆடியோ எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் ஆடியோ கிளிக் பண்ணி ட்ரிம் வந்து பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆடியோ வந்து ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, ஆடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எடிட் குரூப்பை கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் என்ன பண்ணுங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அதாவது குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து வந்திருப்பீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இருக்கும். அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கோங்க, லாஸ்ட் வந்துருங்க. இந்த எடிட் குரூப் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தக்கப்புறம் அப்படியே கீழே லாஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனிராஜ் எடிட்ஸ்னு சொல்லி ஒரு நேம் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு லிரிக்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன்னா அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டர்ஸ்க்குங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட இன்ஸ்டா ஐடியோட நேமை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் டிக் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட இன்ஸ்டா ஐடி டைப் பண்ணக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அட்ரஸும் போயிட்டு உங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி மூவ் பண்ணி உங்களோட நேம் பக்கத்தில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி மூவ் பண்ணி உங்களோட நேம் பக்கத்தில் மட்டும் இந்த ஆரோ மார்க்கை செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே உள்ள டிபி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இந்த மீடியாக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டரில் வந்து சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இமேஜை டீப்பில் வைக்க போகிறீங்களோ அதில் 4:5 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம டிபிக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாலோ கவுண்ட்டு போஸ்ட் கவுண்ட்டு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஃபாலோ கவுண்ட்னா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அப்படியே வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனி ராஜன் என்னோட நேம் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணி டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா போர்டு ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்கேன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அது கவிதையாக இருக்கலாம், ஸோ உங்களோட நேமாக இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு மோட்டிவேஷன் டைலாக்காக இருக்கலாம். ஸோ நான் டாட்டா கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கலாட்டி அதை நீங்கள் அழிச்சு விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு லைன் மட்டும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பயோ வந்து கொடுத்துட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே மேலே வந்துக்கோங்க. ஒரு 4 இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4ன்னு சொல்லி ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த 4 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை இதே மாதிரி 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 4 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப் போனீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் இருக்கும். அந்த 6 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இமேஜ் இருக்கா, 4:5 இமேஜ்னு சொல்லி அந்த இமேஜ் எப்பவும் போல் அதாவது ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், மீடியாக்கான செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் கீழே உள்ள எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 6 இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே பேக் வந்துக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும். அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். இதில் ஒவ்வொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் இருக்கும். அந்த 6 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இந்த 2 குரூப்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 6 இமேஜ் இருக்கும். 2யும் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 குரூப் இருக்கும். 3 குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் 6 இமேஜ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இமேஜ் இருக்கும். அந்த 18 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு ஆடி ஒரு பேக் வந்துக்கோங்க. இப்போ இந்த குரூப்பில் நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணது எல்லாமே குரூப் 1 மாஸ்க் 1ல தான் எடிட் வந்து பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 2 இருக்கும். ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 2 இருக்கா, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம 9:16 இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள 9:16 இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் நான் எங்கெங்கே 9:16 இமேஜ் கொடுத்துருக்கேனோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உள்ளே கொடுத்துருக்குற அந்த 9:16 இமேஜ் 5 இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 மாஸ்க் 1லையும் குரூப் 1 மாஸ்க் 2லையும் நீங்கள் இமேஜ் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோட இந்த குரூப்போட எண்டுக்கு போனீங்கன்னா இந்த குரூப் 1 மாஸ்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆடியோட எண்டு வரையாக இருந்துச்சு. இப்போ இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதே இது குரூப் 1 மாஸ்க் 1 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆடியோட எண்டு வரையாக இருந்துச்சு. அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டில் வந்து வச்சுக்கோங்க. எண்டில் வச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு கீழே உள்ள அந்த குரூப் 1 மாஸ்க் 1 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள ஸ்பீட் ஐக்கான் இருக்கா, இந்த ஸ்பீட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் உள்ள இந்த ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 1 இருக்கா, அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க் 2 இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணக்கப்புறம் ஆடியோட எண்டு போய்க்கோங்க. டேரெக்டாகவே இந்த ஆறு மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவும் ஆடியோட எண்டு வரையாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் வந்து ஆயிரும். இதே மாதிரி ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே நேமு இமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓனாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுடைய ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இதே மாதிரி 00ல் வந்ததுக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஒரு 5 இமேஜ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன இமேஜை பேக்ரவுண்டில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஆடியோட எண்டு போய்க்கோங்க. கீழே 2 ஆறு மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆறு மார்க்கை கிளிக் பண்ணி ஆடியோட எண்டு வரையாக இமேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் உங்களுடைய இமேஜோட சைடில் உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த குரூப் 1க்கு கீழே இதே மாதிரி வந்து செட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை குரூப் 1க்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி விட்டுருப்பீங்க நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இங்கே எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு 2 இமேஜ் கொடுத்து ஒவ்வொரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். மொத்தம் 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். எஃபெக்ட் 1 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சூப்பராகவே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 நான் வந்து கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற அந்த குரூப் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. அந்த குரூப் 1க்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆட் ஆயிரும். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓனாகவே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். நம்ம வீடியோவை
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எஃபெக்ட் 1ஐயும் எஃபெக்ட் 2ஐயும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் செலக்ஷன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.